hydrogen gas is diatomic. Diatomicனா என்ன அர்த்தம்? H2 ன்னு ஹைட்ரஜன் கேஸை போடுவீங்க, ரெண்டு ஆட்டம் இருக்குல்ல, ஸோ diatomic. ஓகே, whereas inert gases or monoatomic. inert gases நீங்கள் He2ன்னு எங்கேயாச்சும் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி Ne2ன்னாச்சும் எங்கேயாச்சும் போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஹீலியம்னு தான் நீங்கள் போடுவீங்க, நியான்னு தான் போடுவீங்க. ஏன்னா அது வந்து மோனோ அட்டாமிக், ஒரு ஆட்டமால தான். அது வந்து இனர்ட்டில் யாரு கூடயும் போய் ரியாக்ட் பண்ணாது, ஆல்ரெடி அது ஸ்டேபிளாக அது பாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்குது. யாரு கூடயும் போய் ரியாக்ட் ஆகி தான் ஜாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தென் இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது, அப்போ தான் அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது. ஸோ அது வந்து டைஅட்டாமிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை வச்சு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எப்போவுமே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிக்கு என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது? ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், அப்போ ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான், ஸோ 2. ஓகேவா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி ஆர்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படி தானா? ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14க்கு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி ஆர்டர் இருக்கும், இன்னொன்று கிரேட்டர் தேன் 14க்கு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி ஆர்டர் இருக்கும். இதில் நம்ம கேட்டகரி என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14. ஏன்னா 2 வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்னது, 14 விட ரொம்ப சின்னது. ஸோ இந்த கேட்டகரிக்கே வந்துடும். ஸோ இந்த கேட்டகரி படி என்னது ஆர்டர்? ஃபஸ்ட்டு சிக்மா 1s போடுவீங்க, அப்புறம் சிக்மா ஸ்டார் 1s போடுவீங்க, அப்புறம் சிக்மா 2s போடுவீங்க, அப்புறம் சிக்மா ஸ்டார் 2s போடுவீங்க. ஸோ ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் H2க்கு போடணுன்னு அவசியம் இல்லை. நான் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, ஸ்டில் நான் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ அடுத்து என்ன வரும்? பை வரும், பை 2px வரும், பை 2py வரும், அடுத்து சிக்மா வரும், சிக்மா 2pz வரும், அடுத்து பை ஸ்டார் வரும், அடுத்து வந்து சிக்மா ஸ்டார் வரும். ஓகேவா? ஸோ பை ஸ்டார் 2pzx 2py சிக்மா ஸ்டார் 2pz இதுதான். ஓகேவா? ஸோ 2 எலக்ட்ரான் தானே இருக்குது, ஒன்றுமே இல்லை. இதிலே முடிஞ்சு போயிடும். 2 எலக்ட்ரானை கீழே நம்ம போட்டு முடிச்சிருவோம். ஸோ இதுக்கு பாண்ட் ஆர்டர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். Bond order is half of number of electrons in bonding minus number of electrons in anti-bonding. ஓகேவா? ஸோ பாண்டிங்னா இந்த மாதிரி இருக்கிறது, ஆன்டி பாண்டிங்னா இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ். ஆன்டி பாண்டிங்கில் ஏதாச்சும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இல்லை, எலக்ட்ரானே இல்லை, 0. ஸோ 2 டிவைடட் பை 2, பாண்ட் ஆர்டர் என்னது? 1. ஸோ பாண்ட் ஆர்டர் 1னா பேசிக்லி என்ன அர்த்தம்? ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பாண்ட் ஆர்டர் 1னா ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட், பாண்ட் ஆர்டர் 2னா ரெண்டு ஹைட்ரஜனில் ரெண்டு பாண்ட். பட் 1 தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து என்னது? டயட்டாமிக். ஸோ இது வந்து தனியாலாம் இருக்காது, இது வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஹீலியம்க்கு பார்ப்போமா? He2. இது வந்து பாசிபிளாக இல்லையான்னு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? இம்பாசிபிள், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம் பேசிக்காக. ஓகேவா? ஸோ ஒரு ஹீலியமில் எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அப்போ ரெண்டு ஹீலியமில் எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான்ஸ். அப்படிதானா? ஸோ இதே இதிலே நம்ம ஃபில் பண்ணலாமா? 4 எலக்ட்ரான்ஸ்னால் என்னது? இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 14 ரூல் தானே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க? 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ணுவீங்க. 1 2, அதுக்கு மேலே போட்டிருக்கேன். 1 2, அப்புறமா 3 and 4. 1 2 3 and 4. ஸோ இப்போ இதுக்கு பாண்ட் ஆர்டர் போடுங்க. பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு half of number of electrons in bonding minus number of electrons in anti-bonding. Half of number of electrons in bonding என்னது? இது தானே 1 2. number of electrons in anti-bonding என்னது? 2. 2 minus 2 என்னது? 0. 0 by 2 0. ஸோ பாண்ட் ஆர்டர் என்னது? 0. ஸோ பாண்ட் ஆர்டர் 0னா என்ன அர்த்தம்? ஹீலியம்க்கும் நடுவில் பாண்டே இருக்காது, பாசிபிள் இல்லைன்னு அர்த்தம். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். He2 it doesn't exist, there is no bond. ஸோ தட்ஸ் வை அது வந்து மோனோ அட்டாமிக். ஓகே, இப்போ Ne2க்கு பார்க்கலாமா? Ne2னா என்ன போடுவீங்க? ஒரு நியானில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 10 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரெண்டு நியான்னா டோட்டலாக 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 20 எலக்ட்ரான். ஸோ இதுக்கு வந்து இந்த லெஸ் தென் ஆர் 14 ரூலில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, கிரேட்டர் தேன் 14 ரூலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன இருக்கும்? சிக்மா இருக்கும், சிக்மா 1s. ஸோ எல்லா வாட்டியும் இந்த சிக்மா 1s 2s அப்புறம் 2px 2py இதெல்லாம் எல்லா வாட்டியும் போட்டுருக்கணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ எது சிக்மா எது சிக்மா ஸ்டார், எதில் ஸ்டார் இருக்குது எதில் ஸ்டார் இல்லை, இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம போதும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் அதை மட்டும் போடுறேன். சிக்மா ஸ்டார், அடுத்து ஒரு சிக்மா இருக்கும், அடுத்து சிக்மா ஸ்டார் இருக்கும். அது ஆக்சுவலி 2s ஸ்டார். ஓகே, அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா சிக்மா தான் இருக்கும். ஓகே, பை இருக்காது, பைனா லெஸ் தென் 14ல். ஸோ அடுத்து ஒரு சிக்மா இருக்கும், 2pz இருக்கும், அடுத்து பை இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்னா பை ஸ்டார் இருக்கும்,
ஃபைனலி சிக்மா ஸ்டார். இந்த ஆர்டர் மட்டும் நல்லா ஞாபகம். இந்த 2pz இதெல்லாம் எப்போவுமே போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் இது ஒரு ஆன்சராக எழுதணும்னா நீங்கள் போடலாம். பட் தென் இந்த ஒன் வேர்டுக்கெலாம் இதை போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து டீட்டெயில் ஆன்சர் எழுதுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? பட் தென் இப்போ ஒன் வேர்டுக்கு தான் போடுறீங்க, ஜஸ்ட் போட்டு பார்க்குறீங்க சைடில் அப்படின்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ 20 எலக்ட்ரான்ஸ் போடுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ பாண்ட் ஆர்டர் என்னதுன்னு பார்க்க போகிறோம். பாண்ட் ஆர்டர் 0 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங். ஸோ half ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் கவுண்ட் பண்ணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 electrons are there in bonding. Okay, anti bonding 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 6 7 8 9 10 0. பாண்ட் ஆர்டர் 0னா என்னது? நியானுக்கும் நடுவில் பாண்டே இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு நீங்கள் இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாண்ட் இருக்குன்னா பாண்ட் ஆர்டர் கண்டிப்பாக 1 2 3 ஏதாச்சும் வரணும். பாண்ட் இல்லைன்னா தான் அது வந்து மோனோ அட்டாமிக்னு அர்த்தம். ஏன்னா பாண்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, தேங்க்யூ.